இங்கிலாந்து vs வெஸ்ட் இண்டீஸ் தேர்ட் அண்ட் ஃபைனல் T20 மேட்ச் சவுத்தாம்ப்டனில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சவுத்தாம்ப்டன் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எப்பவும் டீசன்ட் ஸ்கோர் வரும், லேட்டராக பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும். இங்கே சேசிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 180 190 டார்கெட் எல்லாம் சேஃப் ஸ்கோராக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. ரெண்டு டீம்லேயும் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை அதிகமாக டீமில் ட்ரை பண்ணுங்க. அதுவும் செகண்ட் பவுல் பண்ணுற டீமோட ஸ்பின்னர்ஸ் குரூஷலாக இருப்பாங்க. மேட்ச் டைமில் ரெய்னிங் சான்ஸ் இருக்குது. மேட்ச் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகலாம். ஓவராலாக 12 T20 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட்டு பண்ண டீம் 8 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 4 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 173 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 3 டைம்ஸும் 150 to 169 3 டைம்ஸும் 170 to 189 3 டைம்ஸும் above 190 3 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கு பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். ரீகன் அகமது தென் சக்கீப் முகமது உள்ள வர சான்ஸ் இருக்குது. 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா லுக்குட், டவுசன், பிரைடன் கஸ் தென் அதில் ரஷீத் பவுல் பண்ணுவாங்க. ஜேக்கப் பெத்தல் தென் வில் ஜாக்ஸ் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் லுக்குட், லியாம் டவுசன், பிரைடன் கஸ் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் லுக்குட், டவுசன், பிரைடன் கஸ் தென் அதில் ரஷீத் பவுல் பண்ணுவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் லாஸ் ஆயிருக்காங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ரசலுக்கு பதிலாக அகில் ஹுசைன் ஆடியிருந்தார். இந்த மேட்சுக்கு மேத்யூ ஃபோர்டே ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா அகில் ஹுசைன், ஹோல்டர், ஷெப்பர்டு, அல்சாரி ஜோசப் அண்ட் குட்டகேஷ் மோட்டே. இந்த மேட்சுக்கு ஹோல்டர் அண்ட் ஷெப்பர்டோட 1-2 ஓவர்ஸ் கம்மியாக சான்ஸ் இருக்குது. 1-2 ஓவர்ஸை ரொஸ்டன் சேஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் அகில் ஹுசைன், ஹோல்டர், ஷெப்பர்டு தென் ஜோசப் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் அல்சாரி ஜோசப், ஹோல்டர், ஷெப்பர்டு தென் குட்டகேஷ் மோட்டே பவுல் பண்ணுவாங்க. இங்கிலாந்து விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பட்லர் அண்ட் ஸ்மித். ஸ்மித் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். இந்த வென்யூவில் கவுண்டி மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டீசெண்டாக ஆடலாம். பட் செகண்ட் இன்னிங்ஸில் சம்டைம் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. பட்லர் ஒன் பேட்டிங் ஆடுவார். சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லேயும் சூப்பராக ஆடியிருக்காரு. அகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 35 ஆவரேஜில் 658 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட்லர் இந்த வென்யூலேயும் சூப்பராக ஆடியிருக்காரு. எல்லா ஃபார்மேட்லேயும் இங்கே 50+ ஆவரேஜில் ஆடியிருக்காரு. இங்கேயும் நல்லா ஆட முடியும். தென் க்ளோவர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் ட்ராப் பண்ணுறது ரொம்பவே டஃப். டக்கெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். பட் லாஸ்ட் மேட்ச்சில் 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. இங்கே ஓப்பனிங்கில் ஆடுறதால நல்லா ஆட முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஹாரி ப்ரூக் நம்பர் 4 ஆடுவார். ரீசெண்டாக T20ஸில் கன்சிஸ்டண்டாக இல்லை. 20-25 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுறாரு ஆவரேஜாக. லாஸ்ட் மேட்ச்சில் 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸ்பின்னர்ஸ் கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் ரொஸ்டன் சேஸ் கிட்ட அவுட்டாக இருக்காரு. ப்ரூக் இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 28 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இங்கேயும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட தான் அவுட்டாக இருக்காரு. இங்கே ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். பட் சடனாக பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஜேக்கப் பெத்தல் நம்பர் 5 ஆடுவார். 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் 20+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் மினிமம் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். ஒரு விக்கெட்டும் எடுக்கிறாரு. இங்கே பவுலிங்கில் குரூஷலாக இருக்கலாம். அகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. டாம் பேண்டன் நம்பர் 6 பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக ஆடியிருந்தார். பட் டாப் ஆர்டரில் எப்போவும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். மிடில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. லாஸ்ட் மேட்ச்சில் 30 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். பேண்டன் இந்த வென்யூவில் 3 T20 மேட்சஸ் ஆடி 12 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே லேட்டராக பேட்டிங் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. பட் கிராண்ட் லீக்கில் வேணால் கன்சிடர் பண்ணுங்க. டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இந்த வென்யூவில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். வில் ஜாக்ஸ் பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் நம்பர் 7 ஆடுவார். டீசென்ட் பேட்ஸ்மேன். பட் இங்கே பேட்டிங்கில் பெருசாக யோசிக்க முடியாது. பவுலிங்கில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவார். பவுலிங்கில் குரூஷலாக இருக்கலாம்.
பவுலிங்கில் ஒரு விக்கெட் தென் பேட்டிங்கில் 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். வில் ஜாக்ஸ் கவுண்டி மேட்சஸில் இந்த வென்யூவில் 2 50s அடிச்சிருக்காரு. பட் 2 மேட்ச்லையும் ஓப்பனிங்கில் ஆடியிருக்காரு. இங்கே பவுலிங்கில் குரூஷலாக இருக்கலாம், கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணலாம். டவுசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பட் செகண்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் இந்த மேட்சுக்கு டவுசன் ரொம்ப குரூஷலாக இருக்கலாம், பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். தென் டவுசன் கவுண்டி கிரிக்கெட்டில் ஹாம்சருக்காக ஆடின பிளேயர். இது அவங்களோட ஹோம் வென்யூ. இங்கே நிறைய மேட்சஸ் ஆடியிருக்காரு, நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ டவுசனை கண்டிப்பாக இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணுங்க. அதில் ரஷீத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். 2 மேட்ச்லையும் 1 விக்கெட் வச்சு எடுத்திருக்காரு. அகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 23 இன்னிங்ஸில் 38 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும், டீமில் ட்ரை பண்ணுங்க. பிரைடன் கேஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை. இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால 1 விக்கெட்டாவது எடுக்கலாம். தென் டீசன்ட் பேட்ஸ்மேனும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். லுக் அவுட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. டீமில் கன்சிடர் பண்ணுங்க, 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷாய் ஹோப் அண்ட் ஜான்சன் சார்லஸ். ஹோப் உள்ள பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 49 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். பட் T20ஸில் கன்சிஸ்டண்டாக இல்லை. இங்கே பவர் பிளேயில் பேட்டிங் ஆட சான்ஸ் கிடைச்சா டீசெண்டாக ஆட முடியும். தென் க்ளோவர்க்லேயும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். எகென்ஸ்ட் இங்கிலாந்து 20 ஆவரேஜில் 284 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சார்லஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 47 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சார்லஸும் கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர் இல்லை. இங்கே பவர் பிளேயில் ஆடுறதால 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எகென்ஸ்ட் இங்கிலாந்து 28 ஆவரேஜில் 276 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே பவர் பிளேயில் ஆடுறதால டீசெண்டாக ஸ்கோர் பண்ணலாம். லீவிஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். லீவிஸ் ரீசன்ட் டைம்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. இங்கே பவர் பிளேயில் இனிஷியலாக நல்லா ஆட முடியும். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பேட் பண்ணால் டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. இங்கிலாந்து கண்டிஷனில் நல்லா ஆடியிருக்காரு. பவல் நம்பர் 5 ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சூப்பராக ஆடியிருந்தார். எகென்ஸ்ட் இங்கிலாந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 39 ஆவரேஜில் 500+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். இங்கே வெஸ்ட் இண்டீஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் டீசெண்டாக ஆடலாம், அதர்வைஸ் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. ருதர்ஃபோர்டு நம்பர் 4 ஆடுவார். லாஸ்ட் 2 மேட்ச்லையும் ஃபெயிலியர். பட் டீசன்ட் பிளேயர். ரீசெண்ட் IPLல 35-40 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த பிளேயர். கொஞ்சம் ரிஸ்கா டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க. டீசன்ட் பிளேயர், எப்போ வேணாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஷெப்பர்டு பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். பட் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். அதுவும் டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லேயும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் பேட்டிங்கும் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. சேஸ் லாஸ்ட் மேட்ச் 8th டவுனில் ஆடியிருந்தார். சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணலாம். லாஸ்ட் 2 மேட்ச்லேயும் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிருந்தாரு. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லேயும் ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டை சேஸ் தான் எடுத்திருந்தாரு. கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. இங்கே பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். அகில் ஹுசேன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளேயில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுறாரு. இங்கே பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பவுல் பண்ணால் குரூஷலாக இருக்கலாம். எகென்ஸ்ட் இங்கிலாந்து 17 இன்னிங்ஸில் 22 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே 1 விக்கெட்டாவது எடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க முடியும். அல்சாரி ஜோசப் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். எகென்ஸ்ட் இங்கிலாண்டும் சரி, இங்கிலாந்து கண்டிஷன்லையும் சரி நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு ODI மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் இங்கே டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுறதால ஷூராக விக்கெட்ஸ் எடுக்க முடியும். இந்த மாதிரி கண்டிஷனில் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர். குடகேஷ் மோட்டே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். இங்கே ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கலை. இங்கிலாந்து கண்டிஷனில் நம்பர்ஸ் பெருசாக இல்லை. பட் இங்கே வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பவுல் பண்ணால் குருஷலாக இருக்கலாம். கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க.
ஹோல்டர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். இங்கே சம்டைம் 1-2 ஓவர்ஸ் கம்மியாக சான்ஸ் இருக்குது. ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. தென் டீசன்ட் பேட்ஸ்மேனும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டீம் பொறுத்த வரைக்கும் இந்த 7 பிளேயர்ஸும் இந்த மேட்சுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது கூட ஷாய் ஹோப்பை ட்ரை பண்ணலாம். தென் இங்கிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஜாமி ஸ்மித்தை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பேட் பண்ணால் லிவிஸை ட்ரை பண்ணலாம். தென் ருதர்ஃபோர்டை கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாரி ப்ரூக் அண்ட் டாம் பேண்டன் கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. வில் ஜாக்ஸையும் கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுறது பெட்டர். வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பவுல் பண்ணால் ரோஸ்டன் சேஸை கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருக்கலாம். தென் அல்சாரி ஜோசப் அண்ட் ஜேசன் ஹோல்டரை ட்ரை பண்ணலாம். தென் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பவுல் பண்ணால் அகில் ஹுசேன் இல்லை கொடகேஷ் மோட்டேவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 பேரும் குரூஷலாக இருக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸில். பிரைடன் காஸை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பட்லர், டக்கெட், தென் ஷெப்பர்டை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெத்தேல், இவின் லிவிஸ், தென் இங்கிலாந்து செகண்ட் பவுல் பண்ணால் லியாம் டவுசன் அண்ட் அதில் ரஷீதை கூட ட்ரை பண்ணலாம். செகண்ட் பவுல் பண்ணுற டீமோட ஸ்பின்னர்ஸை கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஃபேண்டசி சம்மந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.